ஏற்கனவே ராமதாஸ் முக்காடு போட்டு ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டாங்க. ராமதாஸ் செல்லா காசு கொடா குடிக்காரன் பகல் நேரம் குடிக்காரனா? அண்ணாமலை அவருடைய குடிமை பூச்சி வீட்டுன்னு வந்தார். அவங்களுக்கு எப்பெல்லாம் தோல்வி காணுகிறார்களோ அப்போது இந்த கேடையை மாதிரி தூக்குவாங்க. வன்னியர் ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவனர் ராமமூர்த்தி சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கங்க சார். உண்மையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன சார் நடக்குது? இது 2 வருஷமா புகஞ்சிக்கிட்டு இருந்தது, இன்றைக்கு வெடித்து சிதறி இருக்குது, அவ்வளோதானே தவிர இது ஆரம்ப காலத்திலேருந்து இது தானே நடந்துட்டுருக்கு. என்றைக்கு அன்புமணி அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து இந்த பிரச்சனை பெரிதாகி கொண்டே இருக்கிறது, புகைந்து கொண்டு இருக்கிறது, இன்றைக்கு வெடிச்சிருக்கிறது, அவ்வளோதான். ஸோ அப்படி வெடிச்சது திருப்பி ஒன்றா சேர்ந்துட்டாங்கல்ல? எங்கே சேர்ந்தாங்க? இருவருக்கும் வெட்கமில்லை, சந்தித்தார்கள், அவ்வளோதானே. அப்பவும் சொல்கிறாரு இவர் ராமதாஸ் பற்றி தெரியாதா? என்ன குடிகாரம் பேச்சு பொழுது வெடிஞ்சா போயிடும். இவர் அப்போ பேசினா அப்போவே போச்சு, அவ்வளோதான். அங்கே என்ன சொன்னார் சார்? இதெல்லாம் என்ன சார் அவரை போய் குடிகாரம் பேச்சுன்றீங்க? அதுக்கு ஒரு இல்லை, தமிழகத்திலே மதுவிலக்கு முழுமையா கொண்டு வர அவர் தான் சார் போராடிட்டு இருக்காரு சார். அவர் மதுவிலக்கு வேற எந்த கட்சி சார் சொல்லிட்டு இருக்கு? ராமதாஸ் அது சொல்றதுக்கே தகுதி இல்லைன்றீங்களா? தகுதி இல்லாதல்ல, நீங்க பகல் நேர குடிகாரன் சார். நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். இல்ல, பகல் நேர குடிகாரன். பகல் மட்டும்தான் குடிப்பாரு, அப்பப்ப குடிப்பாரு. நான் சொல்றேன் சார், எனக்கு தெரியாதா? நான் சொல்றேன். அவங்க பையன் முழு நேர குடிப்பாரு, எப்பயுமே குடிச்சிட்டு இருப்பான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க டாக்டர் சார். டாக்டர் என்ன குடிக்கூடாது? பகல் நேரம் மொடா குடிக்காரன் பகல் நேரம் குடிக்காரனா? இல்லை, 2 நான் தான் அல்கோலிக் டெஸ்ட் அந்த காலத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கேன். எப்பா நீ குடிக்காரன்னு தெரியும், நீ பேசுனா மறந்துடுற, என்ன சொல்கிற? யாருக்கு? 2 பேருமே என்ன பேசணும், அடுத்தது எங்கே கரெக்டாக சொல்கிறாங்களா சொல்லுங்கள். ராமதாஸ் இதுவரையில் எத்தனையோ சத்தியம் பண்ணார், ஒரு சத்தியத்தை கூட கடைப்பிடிக்கல. மக்கள் எங்கே சார் போவான்? அவர் ஆரம்ப காலத்துலேருந்து என்ன சொன்னார்? என் சொந்த செலவில் வருவேன், சொந்த செலவில் தான் நான் நிர்வாகம் பண்ணுவேன்னாரு. என்றைக்கு சொந்த செலவில் வந்திருக்காரு? 2வது சத்தியம் பண்ணார், நானும் எனக்கு அப்புறம் என்னுடைய வாரிசுகளோ மகனோ வரமாட்டாங்கன்னாரு. அப்போ அன்புமணி யாருன்னு நான் கேட்குறேன். கேட்டதுக்கு இதுவரையிலும் பதில் இல்லை. கேட்டால் தப்பாக பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சத்தியம் பண்ணுறாரு அம்மா மேலே. என்ன சத்தியம் பண்ணுறாரு? ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் 1000 கோடி ரூபாய் சுவிஸ் வங்கியில் போட்டாலும் ராமதாஸ் கால் தூசாக மதிப்பானே தவிர இந்த சமுதாயத்தை அடகு வைக்க மாட்டேன், விற்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ என்ன செஞ்சிட்ருக்காரு? இதை மீறி நான் ஏதாவது தவறு செய்தால் என்னை முச்சந்தில் நின்று சாட்டையால் அடியுங்கள், சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார். அவர் எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் சத்தியம், அவங்க அம்மா பேரில் வைக்கப்பட்ட சத்தியங்கள். இதில் ஏதாவது அவர் கடைபிடித்திருக்கிறாரா? எதுவுமே இல்லையே. ஆனாலும் இந்த மக்கள் அவங்கவுங்களுக்கு இயற்கையாக இருக்கின்ற இந்த சமுதாய பற்றிலே இவ்வளோ நாள் வண்டி ஓட்டினார். இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக எல்லாமே வெளியே வந்து போச்சு. வெளியே வந்த பிறகு என்ன பண்ணால், ஏற்கனவே ராமதாஸ் முக்காடு போட்டு ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறம் தொடர் தோல்வி, ஒன்றும் இல்லை. இன்றைக்கு அவர் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? கட்சி இருக்குதா? என்ன சார், கட்சி அவருக்கு பின்னாடி இருக்கிறதுனால, அந்த சமுதாயம் இருக்கிறதுனால தானே சார் அந்த கட்சி இருக்குது. அந்த சமுதாயம் எங்கே இருக்குது? சமுதாயத்தில் சமுதாயத்தில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க சார்? 3 கோடி பேர் இருக்காங்க. அவர் வாங்குற ஓட்டு எவ்வளோ நீங்கள் சொல்லுங்கள்? சமுதாயம் பின்னாடி இருக்குதா? சமுதாயம்லாம் எங்கேயே போயிடுது. அவர் எப்பெல்லாம் தோல்வி தழுவுகிறார்களோ அப்போ தான் ஜாதி என்ற சமுதாயத்தை தூக்கி பிடிப்பார்கள். நான் சமுதாயத்துக்காக உழைக்கிறேன், நான் சமுதாயத்துக்காக. அவர் சொல்கிற அந்த சமுதாய மக்களுக்கு ஏதாவது நியாயமாக வழிகாட்டுறா? எம்பிசின்ட்டு ஒன்று வாங்கி கொடுத்தாரு. எங்க எம்பிசியில் கையெழுத்து போட்டது நானே. அப்போ நான் பொதுச் செயலாளர். கேளுங்க, அவர் என்ன எல்லா ஊருக்கும் போயிட்டு, தமிழ்நாடு முழுக்க போயிட்டு நீங்களாம் ஒற்றுமையாக இருக்கணும், நாம் சமுதாயத்துக்கு மேலே வரணும்னா நமக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணது யாரு? இவர் தான் ராமதாஸ்ன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினது யாரு? எங்களை மாதிரி 10 மாணவர்கள் அந்த காலத்தில் வேலை செஞ்சு கொண்டு வந்தோம். நான் போராட்டம் பண்ணும்போது நான் சென்ட்ரல் ஜெயில் இதில் இருக்கிறேன், எங்கள் சேலம். ராமதாஸ் இங்கே இருந்துட்டு திண்டிவனத்தில் 7 பேரோட கைதாகி இங்கே வராரு. இதுதான் மரம் வெட்டுறப்ப நீங்க இருந்தீங்களா? யாருங்க மரம் வெட்டுறப்ப நீங்க? இல்லை, மரம் வெட்டுறதுல 7 நாள் சாலை மறியல் போராட்டம், அது நாங்கள் தானே. இல்லை, முன்னிருந்து நடத்தி அந்த போராட்டம் நடத்தினாரு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்து மிகப்பெரிய போராட்டமா வெடிச்சது. மரங்களை வெட்டி சாய்ச்சாரு ரோட்ல, அதுல நீங்க இருந்தீங்களா? அவர் தலைமையில தான் நடந்தது. அவர் தலைமையில் யார் நடந்தது? நீங்க வரலாற்றையே மாத்துறீங்க. இல்ல,
இருங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறீங்க. அன்றைக்கு நடந்த போராட்டத்தை தென்னார்காடு மாவட்டத்தினுடைய போராட்ட குழு தலைவர் யார்? எஸ் பாலசண்முகம் தான். அவர் தான் எல்லாம் போராட்டம் பண்ணார், அவர் செஞ்சார். ஓகே, நாங்களாம் வந்து சேலத்தில் போயிட்டு நாங்கள் பண்ணோம். இவர் என்ன பண்ணார், நேராக போய் பாண்டிச்சேரியில் போயிட்டு என்ன பண்ணார், தங்கம் வீட்டில் குடிச்சிட்டு அவங்க கெஸ்ட் ஹவுஸில் கலந்துட்டு எல்லாம் போராட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு 7 பேரோட வந்து நின்று பிடிச்சின்னு வந்து போட்டாங்க பிரிவெண்ட்டில். இதுதான் ராமதாஸ். நான் சொல்கிறேன் சார், ஏதோ ஆதாரம் இருக்குது சார். இப்போ என்ன சார் சொல்லியிருக்கேன், நான் கடவுள் முன்னாடி வந்து நின்றா என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும். அவர் என்ன நான் 3 வாரம் கேட்பேன்னு சொன்னார். அதுலயும் சொல்லி ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்னு விரும்புற, நாட்டில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உத்தம மனிதரை நீ குடிகாரன்றீங்களா சார்? தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே மதுகளுக்கு பூர்ண மதுகளுக்கு கேட்கிற ஒரே கட்சி தலைவர் ராமதாஸ். நீங்க வந்து அவர் குடிகாரன்றீங்க, அதுக்கான ஆதாரம் இருக்கா உங்களுக்கு? நீங்க அந்த கட்சி விட்டு வெளியே வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சலாம் எதுக்காக சொல்லிடுவீங்களா? இல்ல அது இல்லை, போற போக்கில் சொல்லிடலாமா? போகிற போக்கில் இதோ ஆதாரம் இருக்குது, அவர் குடிக்கார, பகலில் குடிப்பார், இதோ இருக்குது. இதை விட இன்னும் ஆதாரம் வேணும் உங்களுக்கு? குடிக்காரன் தானே நான் சொல்கிறேங்க. குடிகாரன்னா குடிகாரன்ற. அப்போனா குடிகாரன் பேச்சு பகல் வெஞ்சா போச்சு. இல்லை, இவர் பேச்சு அப்போவே போச்சு. குடிகாரன் கூட மறுநாள் காலையில் ஒரு கேரண்டி இருக்குது. தெளிவான பிறகு சொல்கிறேன். இவர் எப்போ பேசா ராமதாஸ் இதெல்லாம் பேச்சு என்னைக்காவது அவருக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிறாரா? சொன்ன பேச்சு அதை கடைப்பிடிச்சிருக்காரா? அவர் ஃபுல் வாழ்க்கை வரலாறு எல்லாமே வேஸ்ட்டு சார். நீ எங்கள் சமுதாயத்தை ஏமாத்துறாரு சார். அப்படி சொல்றீங்க. 10.5 ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்த யாரு? 10.5க்கு அப்பன் நான் தான் வழக்கு போட்டிருக்கேன், நான் தான் கேஸில் ஜெயிச்சிருக்கேன். கோர்ட் எனக்கு தான் பதில் சொல்லியிருக்குது. கோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லி தான் கேட்டிருக்குது. 2007 வந்து நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் போது முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அப்போ வந்து என்ன கேட்குறாங்க, உயர்நீதிமன்றத்தில் எல்பி தர்பாராவ்ன்ற அவர் பேசுறாரு. ஜட்ஜி என்ன பேசுறாரு, இந்த ஆட்சி பெரியாருடைய வழி வந்த ஆட்சி, இடஒதுக்கீடுக்கான ஆட்சி, சமூக நீதிக்கான ஆட்சின்னு சொல்றீங்களா? ஏன் வந்து இந்த இடஒதுக்கீடு நீங்க கொடுக்கல? இந்த கொடுக்கலன்னா இந்த ஆட்சியை நான் டிஸ்மிஸ் பண்றேன், நீங்க பெட்டிஷன் போடுங்கன்னு ஓப்பன் கோர்ட்ல சொன்னது யாரு? இது நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, இது நடந்தது. இது நடந்த உடனே நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டீங்க. பிள்ளையார் சுழி இல்லைங்க, அதுக்கு அப்பனே நான் தான்றேன். பிள்ளையார் சுழி நீங்க அப்பனே நீங்க தான். ஆமா, 10.5% ஆமா, யாவனும் உரிமை கொண்டாட முடியாது. நான் சொல்றேன் 10.5% நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ப்ரூவ் பண்ணா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் நான் தரேங்க. யாரு? எடப்பாடி அப்ப முதல்வர் இருக்கிறப்ப 2021 அந்த இது லாஸ்ட் ஃபைனல் சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுல இது ஆச்சு சார். இல்ல லாஸ்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சரி, 2010 வந்து கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லணும்ல. அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் ஒரு அரசாணை 11 போடுறாங்க. என்ன போடுறாங்க, இந்த மாதிரி வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்குது, அரசாணை எண் 35 போட்டு எங்க போய் கேட்குறாங்க, பேக்வர்டு கமிஷன் தான் பரிந்துரை பண்ண முடியும். சரி, என்னன்னா அது வந்து மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வந்து பேக்வர்டு கமிஷன் இருக்குது. இவன் தான் இடஒதுக்கீட்டை ஆல்டர் பண்ண முடியும். அதன் அடிப்படையில் வந்து ஜிஓ போட்டு அவங்களுக்கு அனுப்புறாங்க. அந்த ஜிஓ போன உடனே அவங்க வந்து அதை ஆய்வு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அன்றைக்கு வந்து இந்த பேக்வர்டு கமிஷன் சேர்மன் இருந்தவர் ஜனார்த்தனம், அந்த ஜனார்த்தனம் தான் இதை பிரேக்கப் பண்ணி அனுப்புறாரு. அப்போ நாங்க போடும்போது 20% ஒதுக்கீட்டுக்கு கலைஞரோடு ஒப்பந்தம் போடும்போது நான் தான் கையெழுத்து போட்டேன். கலைஞர் தான் கையெழுத்து போட்டாரு. 20% 108 ஜாதி. எங்களுடைய வழக்கே 108 ஜாதிகளுக்கு இருக்கும்போது எங்களுக்கு கணிசமாக கிடைச்சது. இன்னும் 8 ஜாதியை சேர்த்துட்டாங்க. 116 ஜாதியாக விரிவடைகின்ற பொழுது வன்னியருக்கு கிடைப்பது வந்து 6%, 3% ஆகி போனதுனால தான் வழக்கு. சரி சார், இப்போ வந்து வன்னியர்களுக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்றீங்களா? ஏங்க அவங்களே சொன்ன இது வன்னியர்களுக்கான கட்சி இல்லை, எல்லாருக்குமான கட்சி. தோத்து போன பிறகு இது வன்னியர்களுக்கான கட்சி, வன்னியர்னே சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் இதே அன்புமணி வன்னியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட்டு குத்திக்கிட்டு வன்னியர்ன்னுவார். அதே டைமில் 2016 தேர்தலில் போட்டிடுறாங்க சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டு. அதில் என்ன சொல்கிறாரு, நாமினேஷன் ஃபைல் பண்ணுற இடத்துல நீ என்ன கம்யூனிட்டின்னும் போது கோடு போட்டார். இப்போ வன்னியர்ன்றது அழகான சொல். அவங்களுக்கு எப்பெல்லாம் தோல்வி காணுகிறார்களோ அப்போது வந்து இந்த கேடையை மாதிரி தூக்குவாங்க, வன்னியர் வன்னியர். சரி சார், இப்போ குடும்பத்தில் என்னதான் சார் பிரச்சனை? ராமதாஸ் குடும்பமே பிரச்சனை தான். குடும்பமே ஏன்னா சார், இது நாள் வரை ராமதாஸ் இப்போ இவர் கோக்கா மணி இருக்கிற வரலாம் தலைவராக இருக்கும்போது என்ன, எல்லாத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் நியமனம், கட்சி நிர்வாகிகளுடைய நீக்கம், கட்சி நிர்வாகிகளை மாற்றி அமைக்கிறதெல்லாம் கோக்கா மணி பேரில் தான் வரும், ஜிகே மணி பேரில் வரும். ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து 25 வருஷம் இருந்துட்ட,
இதுக்கப்புறம் என் பையனுக்கு நான் கொடுக்குறோம், நான் பிரியப்படுறேன், அதனால் வந்து நீ ஒதுங்கிக்கன்னாரு. ஆனாலும் உன் பையனுக்கு நான் வந்து ஒரு பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நீக்கிட்டு அவங்க பையனுக்கு மாநில இளைஞர் அணி, அதான் இளைஞர் சங்க தலைவராக கொடுக்குறாரு. அதில் கொடுத்த உடனே அதுக்கும் காசு தான். இப்போ ஆமாம், 100 கோடி எங்க அவர்கிட்ட ஜிகே மணிகிட்ட 10,000 கோடிக்கு மேலே இருக்குதுங்க. 100 கோடி சிஇஓ வேலை செய்கிறாரு லைக்கா நிறுவனத்தில், எல்லாம் கொடுத்து தான், எல்லாம் பேசி தான் வாங்கினாங்க. இந்த சுசீலா கிட்ட கொடுத்துட்டு தான் பதவி போடுறாங்க. சுசீலா தான் ராமதாஸினுடைய 2வது மனைவி. எங்க கட்சி அவங்க தானே இருக்கு. புதுசு இல்ல, சரஸ்வதி அவங்க மனைவி, முதல் மனைவி. 2வது மனைவி சுசீலா. அது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்ல எப்படி? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த அம்மா ஆச்சாரி. அந்த அம்மா ஆச்சாரியானோன்னு அவங்க கேட்குறாங்க, இப்போ வந்து இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு வாழ்க்கை இழந்திருக்கிறேன், நான் நீ ஒன்னாலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்போ வந்து எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், கட்சியெல்லாம் நிர்வாகம் பண்ணுறதுலாம் இங்கே பண்ணுற வெளி வரல இல்லை, வெட்டை வெளிச்சு வாழ்க்கை இழந்துட்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இப்போ வந்து ஒரு கிளினிக்கில் வந்து அவர் வேலை செய்கிறாங்க. சுசீலா என்பவர் அதே தெருவில் ராமதாஸ் கிளினிக் வச்சிருக்கும் போது அந்த தெருவில் வந்து அவங்க என்னவா இருந்தாங்க, அவங்க அம்மா வந்து பூர்ணிமா இட்லி சுட்டு விற்பாங்க. இந்த பொண்ணு 4வது படிச்சிருந்தது. காலையில் இட்லி சுட்டதை இந்த வீடுங்கள்லாம் விற்றுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து டோக்கன் கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கோம். இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தது. இப்படி இருந்தது தான் அந்த ஆச்சாரி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த அம்மா திருவண்ணாமலைக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, திருவண்ணாமலை கல்யாணம் பண்ணி கொடுத்து குடும்ப சகேதரமாக அனுப்புகிறாங்க. எங்க அனுப்புறாங்க? வீட்டுக்கு. ஆமா, புகுந்த வீட்டுக்கு போறாரு. போகும்போது என்ன பண்றாரு, 2 கார் அனுப்பி ஆளுங்களை அடிச்சு ஒரு 10 பேரை தாலி ஏற்று போட்டு கூட்டு வந்துடுறாரு. கூட்டு வந்து இவர் தான் வச்சிருக்கிறார். இது ராமதாஸா? அவர் தான் பெண் உரிமை பத்தி பேசுவாரு, நிறைய பேசுவார். இதெல்லாம் உண்மை சார், நீங்க யார் வேணாலும் கேளுங்க, வேணா நம்பர் கொடுக்குற, நேராக போய் பாருங்க. அவங்க திண்டிவனத்தெல்லாம் இருக்கிறாங்க. ஊர் அறிஞ்ச ரகசியம் இது. இது வெளியில யாரும் சொல்லலை. இப்ப நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு தானே ஃபோட்டோ இருக்குது, யாருன்னு இருக்குது. இப்போ கூட ஒரு இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு யார் காரணம்? இல்லை, அன்புமணி ஏற்றுக்கணும். அவங்க அன்புமணி தானே ஏற்றுக்கிறது தானே சொல்கிறாரு. சித்தி போய் பாரு, சித்தியினுடைய அந்த இது இருக்குது இல்லையா, அது பேத்திக்கு தானே இப்போ வந்து இது பண்ணுறாங்க. மஞ்சள் நீராட்டு விழா. அந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வந்து எல்லா முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் அவங்க வீட்டில் போய் பரிசு பொருள் கொடுக்குறாங்க. 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. 5% எம்எல்ஏ கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கு வந்த உடனே நீ இவர் மட்டும்தான் போகலை. ஸோ கட்சி வந்து நமக்கு வந்துட்டு இவங்க இருக்கக்கூடாது, சுசீலா வந்து சித்தியா நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு தான் தகராறு. அதுதான் தகராறு. அந்த தகராறுடைய வெளிப்பாடு தான் இது. தனியாக வந்துட்டார். இது எங்கே ஒட்டுறது? இல்லை சார், இப்போ புதுசாக ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க, சுசீலான்ட்டு அவருக்கு 2வது மனைவின்ட்டு. அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இருக்குது. இவங்க தான் சுசீலாவா சார்? ஆமா, இவங்க தான் சுசீலா. போட்டோ மாத்திரம் காட்டி இப்ப பக்கத்துல ஏதாவது இருக்கா? இதுக்கு பாருங்க. அடுத்து வெறும் இல்ல இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு 150 கோடியில அறக்கட்டளை, விஸ்வகர்மா சங்க அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு. அந்த அம்மா இட்லி சுட்ட வித்த அம்மாவுக்கு 150 கோடியில ஒரே நாள் அறக்கட்டளை ஆச்சு. அவங்க தான் நிர்வாகி. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து நீங்க வந்து உண்மையை தெரியணும் சார். பத்திரிக்கையாளர் இன்வெஸ்டிகேட் பண்ணி நீங்க பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். இது யாரு? குடும்ப சமேதரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய சுசீலாவினுடைய பேத்தினா அவங்களுடைய தம்பி இருக்கிறான் பொய்யாமொழி. அந்த பொய்யாமொழியினுடைய பேத்திக்கு தான் இது பண்றாங்க. அப்புறம் சுசீலாவுக்கு குழந்தை கிடையாது. அதுதான் அவனுக்கு உஷாராச்சு இல்லை, அப்பவே ஆப்ரேஷன் பண்ணிட்டா மாதிரி. யாருக்கு? இந்த சுசீலாவுக்கு தாங்க. சுசீலாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாரா? ஆமா, ஃபேமிலி பை எடுத்துட்டாரா? ஆமா, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறகாத பண்ணிட்டாரு. அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாரு. நீங்க என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு திருப்பி இது பண்ணிக்கலாமே? அதெல்லாம் இல்ல, வானான்னு தானே பண்றாரு. அப்புறம் என்ன, இப்ப என்ன, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரே ஒரு இதுதான் இருக்குது. அப்புறம் முதல் குழந்தை பிறந்தது, வானா நிறுத்திக்கிறாங்க, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப பண்ணிக்கிறது. இது வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி வேலையை பண்றாரு. இவர் வந்து பெண் உரிமையை பத்தி பேசுவார், ஆனால் இவர் வந்து எல்லா வேலையும் பண்ணுவார். இதை பாருங்க, பார்த்தீங்கல்ல, அது குடும்ப சவேதனம் இருக்குது. இதெல்லாம் யார் சொல்லி யார் புரிய வைக்கிறதுங்க? சரி, இது மாதிரி சொல்றீங்க. உங்களுக்கு இப்போ அவருடைய பொண்ணு இருந்தது, கி வீரமணி, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, இந்த தீகா தலைவர். ஆமா, அவர் தான் ஆசிரியர். அவர் தலைமையில் தான் ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்குது. இந்த பெண் உரிமை பத்தி பேசுறவர் எப்ப கல்யாணம் பண்றாரு?
14 வயசுல 9வது படிக்கும்போது அவங்க அக்கா பையனுக்கு பரசுராமனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு? யார் தலைமையில கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு? இந்த இவருக்கு வீரமணி தலைமையில பாண்டிச்சேரியில திருமணம் நடக்குது. குழந்தை திருமணம். அதுதான் சொல்ல வரேன். அப்பெல்லாம் அது அவங்க வீரமணியும் வராரு. கேளுங்களேன், வீரமணி தானே கல்யாணம் பண்ணாரு. இதுல பெரிய இது என்ன? பெரியார் கொள்கை அவரும் காத்துல பறக்க விட்டு இருக்காரு. பெரியாருக்கு என்ன கொள்கை? அவர் என்ன கொள்கையோ அவங்க செய்யறாங்க. கூப்பிட்டாரு, வந்தாரு, திருமணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணாரு. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வேலையை பண்ணும்பொழுது அவர் ராமதாஸ் வந்து இந்த சங்கத்துக்கு வந்து வருவார் போவார், ஞாயிற்றுக்கிழமை வருவார், அவர் சண்டே லீடர். அவரெல்லாம் கல்யாண பத்திரிகையில் என்ன அடிக்கணும்னு கேட்கும்போது நீங்கள் நிர்வாக குழு உறுப்பினராக போட்டுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவர் கல்யாண பத்திரிகையில் தான் ஃபஸ்ட்டு டைமாக நிறுவனர்னு போட்டுக்கிறார். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பத்திரிகையிலோ வேறு எதையோ நிகழ்வுகளில் நிறுவனர் வந்திருக்கிறாரா? இல்லை. அதுலேருந்து தான் ஒரு நிறுவனர் ஆகிட்டார் 1986லேருந்து. அது கூட வெளியில் தெரியல. அதுக்கப்புறம் தான் சரி ஒரு கட்சி சங்கம் ஆரம்பிக்கும் பொழுது அதில் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க தான் நிறுவனராக இருக்க முடியும். அப்பதான் போட முடியும். இப்படி போட்ட. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரே பித்தலாட்டம் சார், ரொம்ப மோசம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமுதாயத்தில் வந்து ராமதாஸ் வந்து எதை பறையர் சர்டிஃபிகேட்ல படிச்சுக்கிறார். என்ன சார் அவர் எஸ்சி கோட்டால எம்பிபிஎஸ் சேர்ந்தாரு. எஸ்சி கோட்டால் ஆமா. இவர் தந்தை வேறு. தந்தை அவர் எஸ்சி கிடையாது. அவங்க தாய் வந்து இவங்க இருளருக்கும் பழங்குடியில் அது எம்பிசிலே வரும். ஸோ இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து பாருங்க, அவருடைய பதவி பறிக்கிறாங்க, அவர் பேரில் வந்து என்கொயரி வைக்கிறாங்க. ராமதாஸ் வந்து ஜாதி மாற்றி சான்றிதழில் படித்தாருன்னு சொல்கிறாங்க இல்லை, சொல்லி இருக்கிறாங்க. அவருடைய மருத்துவம் பார்க்கக்கூடாதுன்னு அவருடைய உரிமைத்தை ரத்து பண்ணுறாங்க. அவர் வந்து தண்டத்தொகை இது ஃபைன் போடுறாங்க. ஃபைன் போட்டு ஃபைன் கட்டிட்டு இதோட நின்றுனா அரசு வேலையும் பறிபோகுது. ஸோ அப்படிப்பட்டவர் தானே ஒரு ராமதாஸ். நீங்கள் சொல்கிறது மொத்தமே மோசடி உருவமாக தெரியுது சார். ஆமாம், சீட்டர் தான். அதுதான் நான் சொல்ல வரேன். இது பாருங்க, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா நான் சொல்றது இல்லை, ஆதாரபூர்வமா சொல்றேன். நான் சொல்றது மட்டும் இல்லை, இது மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்றாரு. சத்தியம் அது 5 சத்தியம் அதுதான். ஆமா, 5 சத்தியம் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எவிடன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருந்தாலும் எங்க கூட வரும்போது பேசியிருந்தாலும் பத்திரிகைகளிலே வெளி வந்தது. 1989 என்ன சத்தியம் பண்ணாரு, கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த கட்சி பத்திரிகையில கூட என்ன பண்றாங்க, ப்ரீஆம்பிள்னு ஒன்று இருக்கும். என்ன அந்த ப்ரீஆம்பிள்ல என்ன இருக்குது? சரி, இப்போ வந்து இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. நம்ம செக்குலர் கண்ட்ரி, செக்குலர் கண்ட்ரி. இதுல இவர் என்ன சொல்றாரு, இந்த கட்சிக்கு வந்து நானோ என் மகனோ என் வாரிசு யாரும் வராதுங்கிறது. அதில் அப்போ யார் அன்புமணின்னு நான் கேட்குறேன். இல்லை சார், அப்போ கேட்டால் ஏன் உங்களுக்குலாம் கோபம் வருது? அவருக்கே கோபம் வர்றது இல்லை. நீங்கள் என்ன தப்பா அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு ராமதாசனா ஒரு அவருக்குன்ட்டு ஒரு உருவம் இருக்கு. என்ன உருவம்? எல்லாருக்கும் எனக்கு தான் உருவம் இருக்குது, உங்களுக்கு தான். அவங்க சமுதாயத்துக்காக பாடுபடுறவர்ன்ட்டு ஒரு இது இருக்கு. அவர் சமுதாயத்துக்கு என்ன பண்ணாரு சொல்லுங்க சார். சமுதாயத்துக்காக ராமதாஸ் பண்ணன்றது வெளிவிடுங்க, வெள்ள அறிக்கை சொல்லுங்க. நான் என்ன பண்ணன்றதை நான் சொல்றேன். இப்போ வந்து துப்பாக்கி சூடுல 25 பேர் செத்து போனாங்க. முதல்ல குண்டடிப்பட்டு செத்தது யாரு? பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டரு. கடைசியா செத்தவன் சிறுதொண்டமாதேவி தேசுங்கு ராணுவ வீரன். இவங்க 25 பேரும் வந்து நான் தான் பேசி கலைஞர்கிட்ட வந்து பார்த்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் சமூக நீதி போர் வீரர்கள், நீங்க எல்லாம் செய்யணும், சமூக நீதிக்காக நீங்க ஆட்சி நடத்துறீங்கன்னு கேட்கும்போது அவர் தானே சொல்றாரு, முதல்ல வந்து 1500 ரூபாய் பென்ஷன், இன்றைக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்சம் ரூபாய் கருணை தொகை ஃபலாட்டியம் அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் தானே வாங்கி கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ அதை கூட இவன் வந்து வாங்கிட்டு நான் உனக்கு 5 லட்சமாக தரேன்னு எல்லாரும் ஏமாத்தினவர் தானே. ஏமாத்திட்டு அந்த மக்களுக்கு இது வரல சார். ஏரி வேலை, கூலி வேலை, எதை கிடைக்கிற வேலை, ஃபெச் அண்ட் கேரி ஒர்க் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்துகிறான். அவங்களுக்கு என்னைக்காவது இந்த தியாகிகளுக்கு செய்திருக்கிறாங்க? ஒன்றுமே இல்லைங்க. அவருக்கு என்ன சொத்து என்ன இருக்குது? ஒரு 3 ஏக்கரு. அவருக்கு எத்தனை, அவங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி? 3 மனைவி. அவருக்கு வந்து முதல் தாரத்துக்கு குழந்தை கிடையாது. 2வது தாரத்துக்கு எத்தனை பேர்? 3 பொண்ணு. அப்புறம் கடைசியாக உள்ளவங்க 4. ஆளுக்கு எவ்வளோ பிரிக்கிறீங்க? பிரிக்கும் போது எவ்வளோ ஒரு 3/4 ஏக்கர் கூட வராது. 1996 தான் அது விற்கிறீங்க. அந்த கீழ் சிவரில் இருக்கிற நிலத்தை எவ்வளோ ரூபாய் வந்தது? ஆளுக்கு 8000. அந்த 8000 கூட வாங்கின்னு வந்தீங்க. எதுக்கு வாங்கினீங்க? நான் கட்டுற கிளினிக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உள்ள பொருளாதாரத்தை வந்து எப்படிங்க கோடிகளிலே புரளுகிறார்கள். இன்றைக்கு வந்து உலக நாடுகள் ஃபுல்லாக சொத்து இருக்குது. இப்போ கூட போனாங்கல்ல, போன மாதம் எங்கே போனாங்க? துபாய்க்கு போனாங்க. எப்போ? தனி ஃப்ளைட்டில் போனாங்க. எவ்வளோ பேர் போனாங்க? 100 பேர் போனாங்க. எங்கே போனாங்க? துபாய்க்கு போனாங்க. துபாயில் இருக்க நிறுவனம் இருக்குது, அவங்க பேரம்பேத்திலாம் நடத்துறது இருக்குது. அதை பார்த்துட்டு வர்றதுக்கு இப்படி ஒரு போயிட்டு அங்கே என்ன பேசுகிறீங்க? பசுமை தாயகம், அதுக்கான
ஒரு மாநாடு. அதுக்கு அடுத்தது கிளைமேட் சேஞ்ச். எந்த கண்ட்ரியில் போய் குருடு ஆயில் எடுக்கிற இடத்துல போய் கிளைமேட் சேஞ்சும் பசுமையை பற்றியும் பேசிட்டு வரீங்க. ஸோ இவங்கெல்லாம் பேசுவாங்க சார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், கட்சி யார் தான் நடத்துகிறாங்க சார்? இப்போ கட்சி வந்து சுசீலா நடத்துகிறாங்க. அவங்க தான் மொத்தமே. அப்போனா இந்த அன்புமணி திருப்பியும் இப்போ ஒட்டி வச்சிருக்காங்க. ஒட்டலாம் இல்லை சார். எங்க சார் ஒட்டினாங்க? போன உடனே மறைஞ்சின்னு வந்துட்டாங்களா? இதெல்லாம் சமாஜம். திருப்பியும் நான் எங்களுக்குள்ள சமாதானம் ஆகி போச்சு. இதெல்லாம் சமாதானம் எப்படி? நீ தனியா வந்து ஒரு பண்ணையார் மாதிரி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே முந்தா நேரத்து எத்தனை பேர் பார்த்தீங்க? 3 மாவட்டம் வந்தாங்க. காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர். நேற்று எத்தனை மாவட்டத்தை பார்த்தீங்க? நேற்று ஒரு 3 மாவட்ட செயலாளர்லாம் கூட்டியெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க சார். இவர் தனி ட்ராக்கு. இவர் வந்து தன்னுடைய உயிர் வேணும், தன்னுடைய அவமானத்திலேருந்து காப்பாற்றிக்கணும். எங்கே திகார் ஜெயிலுக்கு போகக்கூடாது. அதுக்கு என்னென்ன வேலையோ தில்லாலங்கடி வேலையோ அன்புமணி அவருக்கு அதை பற்றி பிரச்சனை. நீ போனா என்ன வந்தா என்ன? என்னுடைய நான் வந்து சுசீலாவினோட அடிமை தான். எனக்காக இவ்வளோ காலம் பண்ணிட்டாங்க. நான் அவங்கள தான் முன்னிறுத்தும், அவங்க சொல்கிறது தான் கேட்பேன். எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனால் யார் கூட்டுன்னு போகிறாங்க? அன்புமணியா கூட்டுன்னு போகிறாரு. சௌமியாவை கூட்டுன்னு போகுது. அந்த சுசீலா தான் கூட்டுன்னு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அங்கே எங்கேயும் பார்த்து வைத்தியம் பார்த்து. கட்சிக்கு வெளியே வந்து அவங்க வரலையே சார்? இன்னும் வெளியே இல்லை, வெளியே வரல. ஏங்க இயக்கிறதே அவங்க தான், சூத்திரதாரி. பின்னாடி இருந்து தானே இயக்கிறாங்க. பின்னாடி இல்லை, எல்லா நிர்வாகிகளும் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கேளுங்க. ஜிகே மாதிரி மக்களுக்கு யாரும் தெரியாது, சமுதாய மக்களுக்கு. ஏங்க அந்த கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியுங்க. நீங்கள் போனுங்க, ஒரு 70 வயசுக்கு மேலே பதிவெல்லாம் போடுறான்ல. நீ சொல்கிறதும் அத்தனை உண்மை தலைவரே. இந்த அநியாயம் இது வந்து நடந்துக்கினே இருக்குது. இது வெளியில் யாரும் சொல்லலை, எல்லாம் பயப்படுறான். அவர் பெரிய கொய்யா, இவர் சின்ன கொய்யாங்கிறான். ஒன்றுமே புரியல. இதெல்லாம் நாமெல்லாம் உழைச்சிட்டு இப்போ கூட என்ன சொல்கிறாரு? நாம் சொன்னால் எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க. 85 வயசில் வந்து ரண்டம் கிடுக்கிடுக்க, ஆகாசம் படப்பெடுக்க, என்ன தொப்பை கூத்தாடிலாம் அந்த காலத்தில் சார் கிராமத்தில் இந்த தெருக்கூத்து ஆடும்போது வந்தேன்டா தொப்பை கூத்தாடின்னு வருவாங்க. அதை தான் சொல்லி நிற்கிறார். அந்த வசந்த பேசிக்கின்னு ஏமாற்றி நிற்கிறார் இந்த மக்களை. அவங்க துபாய் போயிட்டு இதெல்லாம் பண்ண சார். உண்மையில் எனக்கு இறுதியாக சார், இந்த கட்சி ஒன்று சேருமா இல்லை ரெண்டாக உடையுமா சார்? உடைந்து போன கண்ணாடி, அது ஒட்ட வைக்க முடியாது. முடிஞ்சு போன கதை. இவர் தனியாக வந்து நான் பண்ணுறேன்னு இவர் ராஜபோகத்தில் வளர்ந்த ஆள் அன்புமணி. எந்த சிரமமும் ஒரு கட்சிக்காக எந்த போராட்டம் முன்னெடுத்து எதுவும் பண்ணாத ஆள். அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இது மாதிரி ஏமாற்றி சீட்டிங்கில் நம்புறவங்க உலகத்தை, இந்த சமுதாயத்தையே ஒட்டு மொத்தமாக ஏமாத்தினாள் அன்புமணியாக இருந்தால் யாராக இருந்தானே அவர்கிட்ட அவர் எப்படி பண்ணணும்னு அவர் வித்தெல்லாம் காமிப்பார். வித்தை கத்தவர். இப்போ பையன் அவர் வந்து 8 அடி பாஞ்சா இவர் 16 அடி பாயிடுறான். அதனால தான் பனையூரில் பண்ணையார் மாதிரி தனியாக எப்படி சார் ஒரு எடுத்த உடனே ஒரு அலுவலகம் எப்படி போட முடியும்? 2 பேருக்கு சண்டை மைக்கு தூக்கி போட்டு வா எல்லாரும் வா, அங்கே ஆஃபீஸ் இருக்குது போகிறதுன்னா இன்றைக்கி எல்லாம் சாப்பாடுலாம் போகிற அளவுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை 2 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி இன்றைக்கி நடக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா நீங்கள் தான் சுசீலா தான் மொத்தமே அந்த நிதி சார். இவங்க தனி சார் இதுக்கு என்ன என்ன நிதி அவங்க வச்சு நிற்கிட்டு ஒரு 1000 கோடி இப்போ கேஷ் விட்டு வட்டிக்கு வாங்கின்னு இருக்காங்க. இப்போ வந்தது சுசீலா. இப்போ இவருக்கு வந்து என்ன இருக்குது? மீதி வேற அடிச்சதெல்லாம் என்ன இருக்குது? எல்லாமே இல்லீகலாவே நடத்திட்டு இருக்காரு போல இருக்கு. இல்லீகல் தான் எல்லாமே. சட்டத்துக்கு புறமாவே சார் அவரை வந்து ஃப்ராஸ்டர்னு சொன்னேன், 2வது சீட்டர்னு சொன்னேன். அதுக்கு எவிடன்ஸாக காமிச்சேன். எவ்வளோ பெரிய தைரியம் தான் இன்னொருத்தவங்களுடைய கோட்டாவில் போய் படிப்பார், படித்து சஸ்பெண்ட் ஆவார். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வருவார், வந்து எல்லா சொத்தையும் உலகத்தில் இருக்க வன்னியர்களே கொடுங்க, நான் உங்களுக்கு கல்வி கோயில் கட்டுறேன், அதில் நீங்கள் இலவசமாக படிக்கலான்னு சொல்லிட்டு அத்தனையும் யார் பேரில் மாற்றிக்கினாரு? வன்னியர் கல்வி அறக்கட்டளையை வந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கினாரு. அதில் இருக்க நிறுவனங்கள் பேர்லாம் ஒரு பொண்டாட்டி சரஸ்வதி பேரில் வச்சுக்கினாரு. என்ன லா காலேஜ்லேருந்து நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஐஏஎஸ் அகாடமி, வேறு எதாவது இருக்குது எல்லாமே அவங்க பேரில் தான் இருக்குது. யார் பேர்லையும் இல்லையா? தாகி பேரில் இல்லை. செத்து போனவங்கெல்லாம் வந்து இதில் சார் ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தரான் இது நினச்சி பார்த்து வயிறு எரிஞ்சு சொன்னான்னா என்ன சார் அவர் ராமதாஸ்? ஸோ எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு கல்லூரி மங்கன் மாதிரி இருக்கிற மாதிரி. அப்போனா பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியே வந்து அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி ஆரம்பித்தா அதே மாதிரி அன்புமணி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக ஸ்பிளிட் பண்ணி இருக்கிறதுல இந்த எம்எல்ஏலாம் பிரிவாங்க பாருங்கள். நீ வேடிக்கை பாருங்கள். அதில் வந்து என்ன நடக்க போகுது? பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ். அதாவது இப்போ வந்து அதிமுக ஓபிஎஸ் அணி, அந்த மாதிரி அதிமுக இபிஎஸ் அணி இருக்கிற மாதிரி உள்ள இருப்பாங்க. ஆனால் சட்டபூர்வமாக கட்சி யார்கிட்ட இருக்கும்?
சட்டபூர்வமாக கட்சி எந்த எம்எல்ஏ யார் அதிகம் இருக்கிறாங்களோ அவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாம் 5 பேரையும் இவர் கூட்டு வந்துருவார் அன்புமணி. அப்பன்னா கட்சி சார் அவர் உயிர் வாழணும் சார், அவருக்கு மானம் பெருச்சு சார், அவர் வயசாகி போச்சு. வந்து எந்த அவரு ராமதாஸ் வந்து எந்த பத்திரிகை படிக்கிறது இல்லை, ராமதாஸ் எந்த டிவி படிக்கிறது இல்லை. அறிக்கை என்ன சார் சூப்பரா விடுறாரு. அறிக்கை விடுறது யாரு உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து பத்திரிகை துறையில இருந்தவங்க தெரியுங்க. யாரும் சொல்லாத கருத்துன்னு சொல்லுவார் சார். இல்ல அதெல்லாம் யாரும் சொல்லாத கருத்து இல்ல, அது வாங்கப்பட்டது, அது மூல வேற ஒருத்தர். அதுவும் கிடையாது. அவரும் அதுவும் சொந்த கருத்து இல்ல. ஆமா, அதுவும் எழுதி கொடுக்குறது யாரோ ஒருத்தர். ஆமா, இங்க தான் இருக்கு. பேர் மாத்திரம் இவர் பேர்ல இவர் பேர்ல இவருக்கும் அவர் தான் எழுதி கொடுக்குறாரு, அன்புமணிக்கு அவர் தான் எழுதி கொடுக்குறாரு. ஒரே ஆளு 2 பேருக்கு எழுதி கொடுப்பாரு. நீங்க கான்ட்ராடிக்டரி அவருக்கு ஒண்ணு கொடுப்பாரு, இவருக்கு ஒண்ணு கொடுப்பாரு. ஸோ பாவேந்தன் அவர் பேரு, அவர் தான் இதுவரையிலும் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாரு, இன்றைக்கும் எழுதிட்டு இருக்கிறாரு. அவர் இல்லைன்னா இவங்களுக்கு எதுவும் அறிக்கை வராது சார். அவர் தான் டிவி இது சோசியல் மீடியா கூட பார்க்கறது இல்லை சார், எதுவுமே பார்க்கறது இல்லை. அவருடைய முழு நேர வேலை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பார், குடிச்சிட்டு உட்காந்து இருப்பார், அவ்வளோதானே தவிர வேற எதுவும் பண்றது இல்லை. இப்போ 86 வயசு ஆயிப்போச்சு. அவர் குடிச்சாதான் சார் அவரெல்லாம் நிற்க முடியும். அந்த அவர் குடிச்சாதான் சார் அவர் நடப்பாரு. இப்போ சுசீலா கூட தான் இருக்கிறாரா, சரஸ்வதி கூட இருக்கிறாங்க. சரஸ்வதி அந்த வீட்டில் இருக்கிறாங்க தைலாவரம் தோட்டத்தில், சுசீலா தான் அவரை இயக்குறாங்க. அவர் ஃபோன் அடிச்சாதான் அவரே எடுத்து பேசுறாரு. ஏற்கனவே இந்த உதவியாளர்களும் அனுப்பிட்டாரு, ஒருத்தர் கூட கிடையாது. அங்கே இருக்குது மொத்தமே 3 பேர் தான் சார். அன்பழகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து தலைமை நிலை செயலாளர் தைலாபுரத்தில். அவர் வந்து அந்த பத்திரிகையில் ஏதாவது ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க பேட்டி கொடுக்கணும்னா அவர் கூப்பிடுவார். உடனே இவர் வந்து இவர் இருக்கார் இல்லைன்னா பாவேந்தன் கிட்ட சொல்லி அறிக்கை ஒன்று கொடுங்கன்னா அவர் அறிக்கை அனுப்பிடுவார் இதுக்கேற்ற மாதிரி. அதுதானே தவிர 3வது அந்த நாய்ங்களாம் நிறைய வச்சுக்கிறாங்க, அந்த மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளுங்கிறாரு. அதுக்கப்புறம் சமையல் பண்ணுறதுக்கு தண்டாயிரத்து இவங்க தான் சார், வேறு யாரும் இல்லை, யாருமே கிடையாது. அவர் என்ன எந்த பத்திரிக்கை அவர் வீட்டுக்கு போய் 5 வருஷம் ஆகுது, 5-10 வருஷத்துக்கு மேலே பத்திரிக்கை அந்த வீட்டுக்கே போகிறதில்லை. அப்புறம் நான் சொல்கிறேன் சார், நான் போய் சொல்லலையே. அப்பனா இப்ப கட்சி 2ஆக உடைந்தால் உண்மையான கட்சி அன்புமணி கிட்ட தான் இருக்கு. வரும் அன்புமணிக்கு ஏன் வரும் அப்படின்னா, அண்ணாமலை அவருடைய குடிமை பிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவார். நீ உள்ளே போகிறோமா, நீங்கள் இங்கே இருக்கணுமா, நீ ஏற்கனவே நீ தான் பணம் வாங்குற, உங்ககிட்ட தான் கொடுத்து நீங்கள் வந்து செட்டில் பண்ணது. இந்த வந்து பிஜேபி அலையன்ஸுக்கு வரும்போது சரி 2வது அதுலேயும் காசு வாங்கியிருக்காரு. ஆமாம், இப்போ வேறு அது இல்லாமல் சார் காசு வாங்கலாம், அது என்ன சார் பணத்துக்கான கட்சி சார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ராமதாஸை பத்தி? இது மாதிரி யார்கிட்ட போயிருக்கு, அன்புமணிக்கு போச்சா இல்ல அன்புமணியே எடுத்துக்கினார். அதுதான் அது இவரு வச்சுக்கினாரு. அது அவங்க இந்த தேர்தல் போது வந்தது அவங்களுக்கு போயிடுது, அவங்க வச்சுட்டு அவங்க நிர்வாகம் பண்றாங்க. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சிக்கு வந்து பணம் இருக்குது சார். இந்த என்ன சொல்கிறதுன்னா, அந்த பாமக என்பது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிப்பீட்டட் க்ரௌடு. அந்த ஊரில் கொஞ்சம் இருக்கிற ஏஜென்ட் மாதிரி, எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அன்புமணி இந்த பொதுக்குழுலாம் கூட்டு போனவங்க யார், உற்சாக பானம் கொடுத்து, உணவு கொடுத்து, இதுக்கு வந்து என்ன சொல்கிறது ப்ளஷர் கார், அது தமிழில் நல்ல மகிழ் வந்து கொடுத்து, அதில் கொண்டு வந்து கை செலவுக்கு காசும் கொடுத்து கத்துறேன்னா ஏன் கத்த மாட்டேன். இதுதான் நடக்குது சார். இதில் என்ன அப்பட்டமான உண்மை, இதில் எந்த இதுவும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ராமதாஸ் கட்சி இல்லாமல் நடுத்தேர்ல நிற்க போறாரா? இல்லை, ராமதாஸ் வந்து நடுத்தருக்கு வந்துட்டேன். ஏன் தைலாவரம் தோட்டக்குது சார், அவர் போற வர கட்சி வேணும் இல்ல, கட்சி என்ன அதான் சொல்றாரு, கட்சி வேணும்னு கத்திக்கிறேன், நான் தான் நிறுவனம் கத்திட்டு போக வேண்டிய உயிர் போறப்போ இருக்கு மாதிரி அதை அவர் காலம் வரையே அவர் நான் தான் கட்சின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்பனா சரஸ்வதி கிட்ட இருப்பாங்களா, சுசீலா கிட்ட இருப்பாங்க? எங்க சரஸ்வதி அந்த அம்மாவால 5 வருஷமா நடக்க முடியலங்க, 4-5 பேர் தான் உதவி பண்றாங்க. இந்த அம்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து அவர் பேர் ராமதாஸ் பேரை சொல்லி சாமி கும்பிடுவாங்க. இப்போ அதே கிடையாது, ஐயர் கேட்டவனா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ஸோ அந்த அளவுக்கு அவங்களும் வெறுப்பை சம்பாரித்து வச்சுட்டாங்க. இந்த சௌமியா என்ன பண்ணாங்க, நேராக போயிட்டு இந்த மாதிரி அறிக்கை விடும்போது முதல்ல அவங்களுக்கு தெரியல, போய் அந்த சரஸ்வதி பலார்னு 2 அடிச்சுட்டாங்க, 2 விட்டாங்க. யாரு, இந்த சௌமியா. அதுல அன்போட வைப் விட்டவொடனே இந்த தெரிஞ்சுட்டு உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து பைபாஸ்லாம் பண்ணாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் சார், அந்த உட்கட்சி விவகாரம் வெளியில் சொல்கிறது இல்லை. ஸோ மகனார் ராமதாஸ் அரசியல் வாழ்வு முற்று பெற போகிறது. ஆமாம், ஏற்கனவே முற்று பெற்றுருக்கு சார், முற்று பெற்றுருச்சு. ஆமாம், இனி உறுதியாக வெளியில் வந்து இனி வந்து அப்படிதான் ஆகுது. நீ தலை காட்டவே முடியாது சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராமதாஸ் நீ எந்த ஊர்லையாவது போய் ஒரு வன்னிய கிராமத்தில் போயிட்டு நீ திரும்பி வர முடியுமா? பத்திரிக்கையாளர் மட்டும் கூட்டிட்டு போங்க, இவங்க இருக்க எடுபிடி கட்சிக்காரனை விட்டுட்டு எல்லாம் பூச்சி கட்டி போட்டு உதைப்பான். ஏன்னா நாங்கள் போகும்போதே நடந்த நிகழ்வுகளை நான் சொல்கிறேன் சார், இதில் நான் சொல்லித்தான் ஆகணும். நாங்கள் போகும்போது எடப்பாடியில் போகிறோம் சார்,
மஞ்சள் கொடி. எங்களுது வந்து சின்னம் வேறு, கட்சி இதெல்லாம் வேறு. நாங்கள் போகும்போது ஒரு ஹோட்டலில் ஒரு 12:30 மணிக்கு ஒரு 10-20 பேரை நாங்கள் போயிட்டு சாப்பிட போகும்போது அந்த ஹோட்டல்காரர் வந்தார், ஓனர் வந்து அந்த கல்லாவில் வந்து கையெடுத்து கும்பிட்டு, சார் சாப்பாடெல்லாம் முடிஞ்சிடுது சார், போங்க சார்னாரு. இல்லை சார், ஏன் சார் எங்களுக்கு சொல்கிறீங்க, இப்போ தானே நீங்கள் ஹோட்டலு. இல்லை சார், சாப்பாடெல்லாம் முடிஞ்சிடுச்சு சார், நாங்கள் போயிட்டோம். அப்புறம் வந்து உடனே வந்து இந்த பணம் மொத்த பேரும் நாங்கள் இவ்வளோ சாப்பிட்றோம், ஒரு ஆளுக்கு இவ்வளோ ரூபாய் இருந்தால் கூட இந்தாங்க மொத்தத்தில் நாங்கள் கொடுத்துட்றோம், நாங்கள் சாப்பிட்டது செலவு பண்ணி நீங்கள் செலவானது மீதி கொடுங்கன்னு சொன்ன பிறகு அப்புறம் தான் சார் எங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். அப்புறம் நாங்கள் கை கழுவும்போது அவர் துண்டி எடுத்து வந்து கையெல்லாம் தொடங்கி சொன்னார். என்னென்னா சார், இந்த பாமகாரன் வந்து எல்லாம் தின்னுட்டு அமக்கலம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐயா கணக்கில் எழுதிக்கன்னு போகிறாங்க சார்ன்றார். ஸோ இனி வந்து அதெல்லாம் நடக்காது. இனி வந்து பாட்டாள் மக்கள் கட்சியில் அன்புமணி வைக்க போவதுதான் இனி நடக்க போகிறது. கூட்டணி அவருடைய தலைமையில் தான் நடக்க போகுது. இனி நான் பார்த்துக்க போகிறேன்னு சொன்னதெல்லாம் வெத்து வெட்டு ஆக போகுது. ராமதாஸ் சொன்னது. ஆமாம், ஒன்றும் இல்லை சார், செல்லா காசு ஆயாச்சு சார். ராமதாஸ் வந்து செல்லா காசு. அதாவது இது வரைக்கும் ராமதாஸை மறுபக்கத்தை ஜெம் டிவிக்கோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி சார், வணக்கம்.